ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வாரம் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ரீஹரிது ரொம்பவே பெருசா சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம சபேஷன் இந்த வாரம் ஆச்சு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குமா அப்படின்றது ஒரு டவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய பார்ட்டிசிபேட் போட்டியாளர்கள் எல்லாருமே ரொம்பவே சூப்பரா அவங்களுடைய இண்டிவிஜுவலிட்டியை காட்டிட்டு செப்பரேட் ஃபேன் பேஸே வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த வகையில இப்போ ஃபைனல்ஸ்க்கான நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த வகையில ஒவ்வொருத்தரும் ஃபைனல்ஸ்க்கு எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற விஷயத்துல சூப்பரா ஹார்ட் ஒர்க் போட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸை வேற லெவல்ல காட்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ரவுண்ட் புதுசு புதுசா கண்டக்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஷோவை பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா கிளியரா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த வகையில ரீசனா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிக்கெட் டு ஃபினாலே வந்து சுஷாந்திகா வின் பண்ணியிருந்தாங்க. இந்த வாரம் யாரு தான்ப்பா வரப்போறாங்க அப்படின்ற விஷயத்த கியூரியாசிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாம எலிமினேஷனும் இந்த வாரம் இருக்க வாய்ப்புகள் கூட இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து தாராளமா மென்ஷன் பண்ணலாம். கிட்டத்தட்ட 3 வாரமா யாருமே எலிமினேஷன் ஆக கிடையாது அப்படின்ற வகையில. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வாரம் ஸ்ரீஹரியோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்ற விஷயத்த ஜட்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ப்ரொஃபஷனல் சிங்கர் மாதிரி பாருங்க, எஸ்பிபி சார் மட்டும் இப்ப இருந்தாருன்னா கண்டிப்பா அங்க ஓடி வந்து உங்களுக்கு வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்திருப்பாரு. அந்த அளவுக்கு உங்களோட சிங்கிங் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ரீஹரிய பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் வாங்கியிருக்காங்க. இந்த பக்கம் சிவானியும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வேற லெவலா இருக்கு. இதோட சேர்ந்து சபேஷனும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சபேஷனுக்கு தனிப்பட்ட செப்பரேட் ஃபேன் பேஸ் வந்து இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு கிளியரா தெரியும். ஸோ அவருக்கான சப்போர்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ள ஜட்ஜஸ் கொடுக்கக்கூடிய மார்க் அப்படின்ற விஷயமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில லாஸ்ட் 2 வாரம் அவருக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. பட் ஸ்ரீஹரி ஆகட்டும் இல்ல சிவானி ஆகட்டும் இவங்க 2 பேருமே லாஸ்ட் டைம்ல கோல்டன் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கும் முன்னாடியும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷன் எப்படிதான் வரப்போகுதுன்ற அந்த ஒரு பதட்டம் இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.